37 வருட சாபத்தை முறியடிக்க காத்திருக்கும் இந்திய அணி. சுமார் 37 ஆண்டுகளாக இந்திய அணியை நியூசிலாந்து அணியின் சாபம் ஒன்று பிடித்து ஆட்டி வருகிறது. கிட்டத்தட்ட சரியாக 1988ஆம் ஆண்டில் இந்திய அணி கடைசியாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து 37 ஆண்டுகளாக இதுவரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்திய அணி எந்த ஒரு தொடரின் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றதில்லை. இந்த 37 ஆண்டுகளில் இந்திய அணி மற்றும் நியூசிலாந்து அணிகள் 3 தொடர்களின் ஃபைனல் போட்டிகளில் மோதியிருக்கின்றன. அந்த 3 போட்டிகளிலும் நியூசிலாந்து அணியை வெற்றி பெற்றிருக்கிறது. 2025 சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் இறுதிப் போட்டியில் மோத உள்ளன. இந்த போட்டிக்காக ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்திய அணி நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை வெல்லுமா என்று ரசிகர்களும் விமர்சகர்களும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் இரண்டு அணிகளுக்கும் போட்டி போட்ட தொடர்களின் பல்வேறு புள்ளி விவரங்களையும் வரலாற்றையும் புரட்டி போட்டு அலசி ஆராய்ந்து வருகின்றனர். இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக 1985 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் என்ற தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இருந்தது. அதன் பிறகு இந்திய அணி நியூசிலாந்திடம் இறுதிப் போட்டிகளில் தோல்வியை மட்டுமே பெற்றுள்ளது. தற்பொழுது மீண்டும் 2025 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோத உள்ளன. இதுவரை 37 ஆண்டுகளாக இந்திய அணியால் நியூசிலாந்தை இறுதிப் போட்டிகளில் வீழ்த்த முடியாமல் இருந்து வருகிறது. இந்த சாபம் தொடருமா அல்லது இந்திய அணி நியூசிலாந்தை 2023 அரையிறுதியில் வீழ்த்தியதைப் போலவே இறுதிப் போட்டி சாபத்தையும் முடிவுக்கு கொண்டு வருமா என்ற கேள்வி உள்ளது. இதில் நியூசிலாந்து அணிக்கும் ஒரு சோகம் உள்ளது. நியூசிலாந்து அணி எந்த ஒரு இறுதிப் போட்டியிலும் இந்தியாவை தவிர்த்து வேறு எந்த அணிக்கு எதிராக விளையாடினாலும் அதில் தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்துள்ளது.